எனவே தாவேகா முழுமையாக இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும், விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த விசாரணை அறிக்கையை உங்க கைகள்ல கொடுத்திருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டீங்கன்னா சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட அந்த வீரர்கள் குடும்பத்தினர் வந்து நீங்க சந்திச்சீங்களா? அவங்க என்ன கருத்து சொல்றாங்க? அதாவது பாதிக்கப்பட்டவங்கள எங்க 2 டீம் போச்சு. எங்களுக்கு 28 வந்து பாலபாரதி அவர்கள் தலைமையிலையும், அதுக்கப்புறம் 2வது டீம் தான் நாங்க போனோம். முதல் டீம்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஆக்ரோஷமா பேசினது எப்படி. ஆனா நாங்க போன டீம்ல அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவரால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் மனசுல மாற்றம்ங்கிறது இந்த பீரியட்ல வந்திருக்கு. முதல்ல வந்து திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு வந்து இல்ல இது வந்து அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அது நம்ம பாதிக்கப்பட்டவங்களே இந்த சமயத்துல நம்ம போய் குற்றம் சொல்லக்கூடாது. அதனால இனிமேதான் அதுக்கான இதை பார்க்கணும். காவல்துறையோட ஏற்பாடுகள் வந்து அவங்க சைட்ல சொல்றது காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல. கடந்த கூட்டங்கள்ல பார்க்கும்போது விஜய் அவர்கள் கலந்துட்ட திருச்சி ஆகட்டும், நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 இங்க 10,000 நம்ம காவல்துறை முடிச்சிருக்கே வந்து ஒரு 50,000 பேர் வருவாங்க. நம்ம கணக்கு சொல்லியிருக்கோங்க. ஏன் அவங்க குறைவான காவல்துறையை வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல. ஏன் திருச்சியில இதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க, கரூர்ல ஏன் கரெக்டா பண்ணல? அது வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது. போலீஸ்ல உள்ள நடக்கிற விஷயங்களை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், அந்த 500 பேர் அருணா ஜெகதீசன் கமிஷன் இருந்திருந்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால எனக்கு இதுவும் சந்தேகம் தான். 500 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் வச்சிருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு பதில். அவங்க வந்து விக்கிரவாண்டியில நடத்தினது, திருச்சியில நடத்தினது, மற்ற இடங்கள்ல வந்து சேர் போட்டு அதுக்கான மதுரை மாநாடு, ரோட் ஷோனா என்ன, சைட்ல வந்து மக்கள் நிப்பாங்க, போறவங்க கையாட்டிட்டே போவாங்க, அவ்வளவுதான். பொதுவா தொடர்ச்சியாக சொல்றது வந்து விஜயுடைய பரப்புரையில இப்படியான கூட்டம் கூடுகிற போது ஒரு தார்மீக பொறுப்பு என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு வேணும் இல்லையா? இவ்வளவு கூட்டம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரச்சாரத்துல முன்னாடி இருந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கே ஒரு கும்பல் பின்னாடியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கும்பல் ஒரு 5000 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவர் தன்னை தொடர்ந்து ஒரு 5000 பேர் ஓடி வர்றாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து என்ன காவல்துறை சொன்னாலும் சொந்த கட்சி தொண்டர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய, இப்படி கூடாது என்று சொல்ல வேண்டிய கடமை அந்த கட்சி தலைவருக்கு இருக்கு, அந்த கட்சியினுடைய நிர்வாகத்திற்கு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடற்ற கட்சியா தாவேகா, யாருடைய கட்டுப்பாடிலும் இல்லாத தொண்டர்களா தாவேகா தொண்டர்கள், விஜயோடைய பேச்சுக்கு கூட வந்து கட்டுப்படாதவர்களா தாவேகா தொண்டர்கள். இப்படிப்பட்ட கட்சி எப்படி வந்து ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. அரசு செய்த இதுல குளறுபடிகள் என்ன? அரசின் சார்பாக நாம கேட்கக்கூடியது கூடுதல் காவலர்கள் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. பொதுவாக வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் சொன்னதை போலதான் ஒரு 500 காவலர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. இனி ஒரு 500 காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டிருந்தாலும் கூட இந்த நெரிசலை ஒரு சுமூகமான அமைதியான முறையில் கட்டுப்படுத்தி இருக்க முடியுமா என்கிற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு அமைதியான முறையில இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அது கட்டுப்பாடான அப்படி கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய தொண்டர்களா இந்த தொண்டர்கள்? விஜய் அந்த இடத்திற்கு வந்த உடனேயே அவர் பேச தொடங்கினப்பவே இந்த சம்பவங்கள் இந்த குளறுபடிகள் என்பது நடந்து விட்டதாக வந்து தகவல்கள் வருது. இந்த பலி சம்பவங்கள் எல்லாம் வந்து மூச்சு எரிச்சல், மயக்கமாகிறது எல்லாமே நடந்துட்டதாக தான் வந்து தகவல் வருது. விஜய் பேச ஆரம்பிச்ச உடனேயே வருதுன்னா ஒரு 1000 காவல்துறை காவல்துறையினரை போட்டிருந்தா அதை கட்டுப்படுத்தி இருந்தா இது சுமூகமா அமைஞ்சிருக்குமாங்கிறது கேள்வி.
அது தகுந்த இடம் தானே. ஆக்சுவலா வந்து பொதுவா வந்து எந்த மீட்டிங் நடந்தாலும் ஜங்ஷன் மாதிரி தருவாங்க. ஏதாவது பிரச்சனைனாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடம் பாத்தீங்கன்னா நீட்டா எந்த விதமான சந்து எதுவுமே இல்ல. சோ அது கொடுத்தது வந்து சரியான இடம் தான். இது கொடுத்தது சரியான இடமா அப்படிங்கறது கேக்குறது நீங்க சரியான கேள்வி. இவங்க சொல்லி இருக்கக்கூடிய 3 இடம், இதற்கு முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2 இடம் அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த 2 இடம் இதை விட குறுகலான இடம், இதை விடையுமே வந்து குறுகலான இடம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்திருந்தா இதை விட படி எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. இப்ப கொடுத்திருக்கிற இடம் அந்த 2 இடத்தை விட பெட்டரான இடம். அப்படி பார்க்க முடியாது. குறுகலான இதுவும் அதை விட குறுகலான இடம் சொல்றீங்க. ஒண்ணு இந்த இடத்துக்கு அனுமதி தராம தானே இருக்கணும். குறுகலான இடம்னாலே அனுமதி தரக்கூடாது. 3 இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து 3 இடமே சரியான இடம் இல்லை என்றால் அனுமதி தந்திருக்கூடாது. 3 இடமே வந்து 3 இடம் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோருகிற போது ஏதாவது ஒரு இடத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்படி தர முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துதான் ஆகணும். குறுகலான இடம் அங்க வந்து இத்தனை இழப்பு ஏற்படும். திருப்பி நான் சொல்றேன், நீங்க ஏற்கனவே இங்க கேட்டிருந்த 2 இடமும் இதை விட குறுகலான இடமா இருக்கு. அதான் நான் கேட்கிறேன். 3 இடமே குறுகலான இடம், 3 இடத்துல பெட்டரான இடம் இந்த இடம். அப்படி இந்த இடமும் சரியில்லை, நீங்க வேற இடம் தாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிக் ஒரு கிரவுண்ட் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லி இருக்கோம். அதையே இவங்களே கேட்டிருக்கலாம். காவல்துறை சொல்லிருக்கலாம். தமிழக அரசு, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்கதான் இப்ப நீங்க மாத சங்கத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலுமே அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க, எத்தனை மணி நேரம் நீங்க நடத்துறீங்க, சிறப்பு அழைப்பாளர் யார் வராங்க உள்ளிட்ட அனைத்துமே நீங்க காவல்துறையிட்ட கொடுத்துதான் அனுமதி வாங்குறீங்க. அதே போல ஒரு நடைமுறை தான் தாவேக்காவும் பின்பற்றி இருக்காங்க. ஆனா அது முறையா நடக்கலன்னா அப்போ அந்த நேரத்துல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, கியூ பிரான்ச் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. இதை அனலைஸ் பண்ண வேண்டியது காவல்துறை. அவங்க இதுல சரியான ஒரு முடிவை எடுத்தாங்களா? அப்போ இதுல நிர்வாகம் சரியா செயல்படலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க உண்மை கண்டறியும் குழு எந்த அடிப்படையில நீங்க விசாரணை செஞ்சீங்கன்னா அது என்ன லேப்ஸ் நடந்திருக்கு? அதே போல தாவேக்கா இதுக்கு பொறுப்பேற்கணும், அபராதம் வந்து அவங்ககிட்ட வசூலிக்கணும் எல்லாமே சொல்றீங்க. இதுல அரசு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் பொறுப்பு இருக்கு, யார் சரியா அவங்க நடவடிக்கை பண்ணல, அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய டிசிக்னேஷன் என்ன, இதுல அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது உண்மை கண்டறியும் குழு என்ன வலியுறுத்துறீங்க நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார். இப்ப அதுல வந்து நீங்க கேட்ட பல கேள்விகளுக்கு வந்து நாங்க போன இடங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நாங்க இது வரைக்கும் ரோட் ஷோனா இப்ப வந்து ஸ்டாலினோ அல்லது மற்றவங்களோ இப்ப வந்து ஒரு பிரதமர் மோடி கூட வந்து ரோட் ஷோ நடத்தினாரு. அங்கங்க ரோட்ல நிப்பாங்க, அவர் எந்த வழியா போறாருங்கிற ரூட் மட்டும் அனுமதி வாங்குவாங்க, கை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல கூடுற ஏற்பாடு பேரு ரோட் ஷோவே இல்ல. அதை மாத்தினதே வந்து தாவேக்காதான் அந்த சிஸ்டத்தை மாத்திருக்காங்க. ஒரே இடத்த கூட வைக்கிறதுக்கான ஏற்பாடு ஒண்ணு. 2வது அதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறையுடைய மனைவி வந்து இறந்திருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, துவங்குற போது வந்து அவர் மேல இருந்து நின்றுட்டு இருக்கிற போது அவரை பார்த்த உடனே அந்த கூட்டம் கலந்து பின்னாடி போயிடுச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அவர் கீழே உட்கார வச்சுட்டாங்க. அவர் யார் சொல்லி உட்கார்ந்தாரு, என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அந்த காருக்குள்ள கீழே பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்த பிறகுதான் அவருடைய முகத்தை பார்க்க முடியலன்னு, சரி எப்படியாவது பார்க்கணும்னு முண்டையடிச்சு வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப அவருடைய நடைமுறையில எங்க இருந்து எது வரைக்கும் நான் வந்து ரோட் ஷோவை மக்கள் வந்து கட்சி தொண்டர்களை பார்க்க போறேன் அப்படிங்கறத அவர் வந்து காவல்துறைக்கு சொல்லலங்கிறது அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய பிளான மாத்தி இருக்காருங்கிறத ஒன்னு. டைம்ல இருந்து அவர் வந்து மக்களை பார்த்ததுல இருந்து எல்லாமே அவர் அவருடைய இஷ்டத்துக்கு தான் மாத்தி இருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் பார்த்ததுல யாருமே கட்சி தொண்டர்கள் கிடையாது. எல்லாருமே நாங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, ரசிகர்கள். அவர் வந்து நடிகர் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கவும் முடியாது. அவங்க வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட உள்ள நுழையிற ஏற்பாடு தான் இருந்தது அப்படிங்கறதுதான். 2வது வந்து ரோட் ஷோ அப்படிங்கறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இவ்வளவு பேர் வருவாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நிக்க முடியுங்கிறது அவங்க ஒரு 15,000 பேர் நிப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க தாவேக்கால. ஆனா வந்ததுங்கிறது கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்திருக்காங்க. அப்ப அவங்க காவல்துறை, தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து இதுதான் எண்ணிக்கை வருங்கிறத ஏன் சொல்லல? ஒரு 15,000 பேர் தான் அவங்களோட அனுமதியில இருக்கு, வந்தது 30,000 பேர். இப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு திடீர்னு வந்துட்ட பிறகு அது என்ன பண்ண முடியுங்கிறது இருக்குங்கிறதா ஏற்கனவே வந்து 2 தலைவர்கள் பேசின மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏற்பாட்டை நாங்கெல்லாம் வந்து கூட்டங்கள் நடத்தினா யார் யாரும் இதை பாத்துக்கிறதுன்னு சொல்லுவோம். கையை பிடிச்சி ஊர்வலம் நடத்துற போது தலைவர்கள் வந்தாங்க வழி கொடுக்கறது அல்லது ஏதாவது எமர்ஜென்சினா வழி கொடுக்கறது எல்லாமே ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம். அதுல எதுவுமே இல்ல, அந்த காரை மட்டும் ஒதுக்கி விடுறதுக்கு தான் ஏற்பாடு இருந்தது. அந்த காரை தள்ள கூட அவங்களால அந்த பஸ்ஸ போறது கூட ஒதுக்கி விடுறதுக்கான ஏற்பாடு அந்த இடத்துல
இடத்துல கிடையாது. அப்ப வந்து பஸ்ஸே திணறி நிக்குது. அதாவது வந்து தலைவர் வந்த பஸ்ஸே நிக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் எப்படியாவது போய் கிட்ட பாக்கணும்னு முண்டியடிக்கிற ஏற்பாடு என்பது தற்செயலாக அது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பாட்டை வந்து தவேக கட்சியினுடைய தலைவர் தான் உருவாக்கி இருக்காரு. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை தவிர்த்திருந்தாக்க இந்த இழப்பு என்பது இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றோம். ஒண்ணு இது ஸ்டேட்னுடைய மிஸ்டேக்கா இல்ல டிவிக்கு ஆர்கனைசரோட மிஸ்டேக்கா இல்ல அங்க குழுமிய உள்ள ஃபேன்ஸ் உடைய மிஸ்டேக்கா? இவ்வளவு பெரிய சினாரியோ ஆயிருக்கு. ஒரு ஸ்டாம்பிங்ல ஒரு கேவலமான இன்சிடென்ட் இருக்கு. ஹூ ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்ஸ்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தவேக கட்சி தான். பிரதானமா தாவேக. ஏன்னா அவங்க அவங்களுடைய தொண்டர்களை வரவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், அதுக்கு ஒரு குழு போடணும், அது மேனேஜ் பண்ற ஏற்பாடு பண்ணணும், எந்த இடத்துல தண்ணி வைக்கணும், எந்த இடத்துல அவங்களை வந்து போகிறதுக்கான ஒன்வே பண்றதுக்கான ஏற்பாடு இது எதுவுமே அங்க கிடையாது. அது வாட்ட வந்தது உட்காந்து போச்சு. அப்ப அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மட்டுமே அதுல இல்ல. ரசிகர்களா வந்தவங்களும் பெரும்பகுதியாக வரும்போது வந்து இப்படி வருங்கிற எதிர்பார்ப்போட அவங்க வந்து அதை சரி பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கணுங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை ஃபர்ஸ்ட் அவரு. ரெண்டாவது வந்து முழுமையா ஒரு முகத்தை காட்டி இருந்தா அந்த கூட்டம் வந்து நெரிசல் ஒரே இடத்துல வந்திருக்காது. ஒரு இடம் வரைக்கும் வந்த பிறகு கூட்டம் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ள உட்கார்ந்தாரு. யார் சொன்னான்னு தெரியல. இன்னொன்னு அதெல்லாம் வந்து ஒரு சொல்ல முடியாத வேதனைங்க. நாங்க போய் பார்த்தவங்க எல்லாம் அழுதுங்கிறது அவ்வளவு ஒரு வேதனையோட. ஒரு குழந்தை வந்து இத்தனோண்டு குழந்தை, அவங்க அம்மா போலீஸ்காரர், அவங்க அப்பா அந்த போட்டோ காட்டுறப்ப அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குது. இந்த குழந்தை அம்மா இறந்துருச்சு. அவர் சொல்றா 2 குழந்தை நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம், சாப்பாடு கொடுக்கறேன், என் மனைவி இருந்தா அங்கேதான் இருந்துட்டு பாத்துட்டு வருவானா. இதெல்லாம் வந்து ஒரு அப்பாவியான மக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் அவங்க பண்ணிருக்கணும். ரெண்டாவது காவல்துறையிட இவங்க சொல்லியிருக்க கூட மெசேஜ் வந்து சரியா இருந்திருக்கணும். இவ்வளவு பேர் வருவாங்கன்னா அந்த மாதிரி காவல்துறை அதிகரிச்சிருப்பாங்க அந்த ஏற்பாடு. எங்களுக்கெல்லாம் நாங்க எந்த கூட்டங்களுக்கும் போலீஸ் வருவாங்க, ஓரமா தான் நிப்பாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் நாங்க கொடுத்தது கிடையாது. யாராவது சமூக விரோதி உள்ள வராங்களா, இல்ல தேவையில்லாத ஊடுருவல் இருக்கா, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்கா, இதுதான் நாங்க பார்ப்போம். அதுதான் காவல்துறை பார்க்கும். உள்ள இவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை அனுமதிக்கிற போது 30,000 பேர்னா காவல்துறை அதிகப்படுத்திருக்கிறது தமிழக அரசு பொறுப்பெடுத்துக்க வேண்டியிருக்கும். அது சொல்லல. 12 மணிக்கு அவர் வருவாரு அப்படிங்கிறது. ஆனா அந்த இடத்துல வந்து காலை 11 மணில இருந்தே கூட்டம்ங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாலை 4 மணி அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த இடத்துல குமிச்சு. அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள ஏன் மாவட்ட நிர்வாகம் தானாமன் வந்து இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய அளவுல ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம உடனே ஏதாச்சும் ஒரு இது செய்யலாம், இல்ல கூட்டத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். ஏன் இந்த முயற்சி எடுக்கலாம்? இல்ல செஞ்சிருக்கலாம். அதாவது இப்பதான் ஒரு 6 மணி நேரம் கேட்கணும். நீங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்க. என்ன துறை? உளவுத்துறை. ஏங்க ஒரு கட்சி நடத்துற ரோட் ஷோக்கு உளவுத்துறை பார்க்கணும். அவரு கேட்கறதுல நான் அரசு ஊழியர் சங்கம் நடத்தின பல போராட்டங்கள்ல காவல்துறை முன்கூட்டியே கைது செஞ்சிருக்காங்க, வீட்டு சிறையில வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுலாம் நடக்கும்போது காவல்துறை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க, உளவுத்துறை எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க? அதை ஏன் தாவேகாவுடைய நிகழ்வுகளை காவல்துறை எங்க அந்த கொலாப்ஸ் நடந்ததுதான் கேட்கிறேன். உண்மை கண்டறியும் குழு ஏன் வந்து அரசு அதிகாரிகளோ எந்த துறை சார்ந்தவர்களோ எங்குமே அவங்க சரியான நடவடிக்கை அவங்க கவனம் செலுத்தல, ஏன் இந்த உண்மை கண்டறியும் குழு சொல்லல அப்படின்றத நான் ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். இது தாவேகாக மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலே 41 குடும்பம் இறந்த அந்த துயர சம்பவம் இனி நடக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிள் நீங்க இந்த உண்மை கண்டறியும் குழு அறிக்கை முன்வச்சீங்கன்னா ஏன் அரசு அதிகாரிகள் அதுல வந்து குளறுபடி ஏதோ நடந்திருக்கா கவனம் செலுத்தலைன்றது இருக்கான்னு தான் கேட்கிறேன். அரசு அதிகாரிகள் இது போன்ற இனிமேல் நடைபெறுகிற இது போன்ற கூட்டங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஏற்படுத்திட வேண்டும் இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட தாசில்தார், மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், எஸ்பி இந்த மாதிரியான ரேங்க்ல இருக்கிறவங்க என்ன தவறு செஞ்சிருக்கிறாங்க, இவங்க ஏன் அனலைஸ் பண்ணல? இப்போ ஒரு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வயலேஷன் ஆகுது, எனக்கு ரிப்போர்ட் வருதுன்னா கூப்பிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஏன் பண்ணல? அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக வந்து எந்த இடத்துலயுமே சொல்லல. நாங்க விசாரிச்ச வகையில தாவேகா சார்பா அந்த மாதிரி ஏதாவது கேட்டதாக வந்து எந்த இடத்துலயும் வந்து எங்களுக்கு வரல. காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி வந்து கூட்டம் அதிகமா கிரௌட் வரும், ஆகவே வந்து கூடுதல் பாதுகாப்பு
பாதுகாப்பு தேவைப்படுது. நான் சொல்றது தானா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமான்றதுதான் எங்களுக்கு கேள்வி. நீங்க தாவேகா சொல்லணும் சொல்றீங்க. இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றவுடனே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை பண்ணிருக்காங்க. அங்க அமைச்சர் இருந்திருக்காரு, பண்ணிருக்காரு. அதுக்கு மேல இதுல வந்து காவல்துறை அதிகாரிகள் இன்னி ஒரு 500 பேரை போட்டிருந்தாலும் கூட இதுவும் இன்னி ஒரு மோசமான நிகழ்வு தான் நடந்திருக்குமே தவிர இது நிறுத்தப்பட்டது. 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அங்க குழுமி 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறது பொதுவாக பல்வேறு சமயங்கள்ல தாவேகானுடைய பல்வேறு கூட்டங்கள்ல நாமும் பாக்குறோம், நீங்களும் பாத்துக்கிறீங்க. மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிற போது அவங்க கட்சி தலைவர் சொன்னாலே கேட்காத நிலைமை தானே. நீங்க இதே சம்பவத்துல ஒரு காவல்துறை அதிகாரி, இதே சம்பவத்துல ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருத்தர் இது மேல ஏறாதன்னு சொல்றாரு. ஆனா வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த தொண்டர் கேட்க மாட்டேங்கிறாரு, மறு பாதை வழியாக மேல ஏறாரு. யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலைமையில் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லை அப்படிங்கறது சேர்த்து பார்க்கணும். ஒரு காவல் அதிகாரி சொன்னாலோ காவலர் சொன்னாலோ கேட்கக்கூடிய மனநிலைமையில அங்க இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இல்லை அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கணும். எதிர்காலத்துல இது களையப்பட வேண்டும், இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான கூட்டம் கூடக்கூடிய இடங்கள்ல வழிகாட்டு நெறிமுறைகள் என்பதை ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கறது கேட்கிறோம். நண்பர் சொன்ன மாதிரி அரசு ஊழியர் போராட்டம், மாதர் சங்க போராட்டங்கள்ல காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை சொன்னாரு. நிச்சயமாக போராட்டங்கள்ல காவல்துறை நடவடிக்கைகள் என்பது மோசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஜனநாயக மாதம் என்னைக்குமே காவல்துறை நடவடிக்கை சரி என்று சொன்னதில்லை. போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக காவலர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதையும் போராட்டங்கள் பற்றி பேசுகிற போது நம்ம பேசலாம். அத அப்படி விஜய் அவர்கள் அந்த அவர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறேன். அதே என்ன எப்படி நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? ஒருத்தர் திருப்பி பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்துல அவங்க பணம் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்ங்கிறது மக்களுடைய மனோநிலையில் இருந்துதான் தெரிய வரும். இத மக்கள் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை இந்த இடத்துல விமர்சிப்பதோ அவர்கள் குறித்து பேசுவதோ சரியான இடமாக இது இருக்காது அப்படிங்கறது நினைக்கிறோம். ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு இத்தனை நாள் கழித்து அவங்கள பாக்குறது, அதுவும் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள வரவழைச்சு ஆறுதல் சொல்றதுங்கிறது இந்திய வரலாற்றிலேயே இல்லாது. ஆனா இப்படி நடக்கிற போது இதற்கும் ஒரு சிலர் ஆதரவளிச்சு இதையும் பெருமையாக பேசுறாங்கன்னா சமூகம் எந்த சூழல்ல இருக்கு, தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி போகுது அப்படிங்கறத ஊடகம் நண்பர்கள் நீங்களே தான் உண்மை கண்டறியும் அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த உண்மை கண்டறியும் குழுவுல எதையும் மறைக்கல, எது உண்டோ அதை சொல்லி இருக்கிறோம். இது நடக்க கூடாதுங்கிறதுக்காக பரிந்துரைகளையும் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இது அறம் சார்ந்த அரசியலை வைத்துத்தான் இந்த உண்மை அறியும் குழுவை அறிக்கை வெளியிடுறமே தவிர வேற எந்த சாது நிலையும் நீங்க போயிட்டு அந்த நேர்ல கலக்கல செஞ்ச அந்த டைம் எப்போ பண்ணீங்க? அதாவது 28ஆம் தேதி ஒரு குழு போச்சு, 6ஆம் தேதி இன்னொரு குழு போச்சு. 28 நேரடியா மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வீடுகள்ல எல்லா இடங்களையும் பார்த்தாங்க. அப்ப என்னுடைய முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி, என்னுடைய மாநில துணைத் தலைவர், மத்திய குழு உறுப்பினர்கள், பொண்ணுத்தாய் உட்பட ஒரு 6 பேர் போனாங்க. இந்த மாநில பொருளாளர் போனாங்க. 2வது முறை நாங்க போன போதுதான் இந்த விஷயங்கள்லாம் நாங்க சேகரிச்சு 2யும் சேர்த்து தான் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வெளியிட்ட இந்த அறிக்கையை நாங்க மாநில அரசு, ஒன்றிய அரசு, அதை தவிர்த்து சிபிஐக்கும் இதை கொடுக்கறதா இருக்கோம்.